பிப்ரவரி 25, 2024 நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு நகரத்தை பார்க்கறதுக்காக அரபிக் கடற்கரை ஆழம் வர போயிருக்காரு. அப்படி அந்த நகரத்துல என்ன இருக்கு, அது என்ன இடம்? குஜராத் மாநிலத்தின் தேவ பூமியாக கருதப்பட்டது இந்த இடம். இந்த பேரண்டத்தையே கைப்பற்றிய யதுகுல வம்சத்து வழிவந்த கிருஷ்ண பரமாத்மாவால கட்டப்பட்டது இந்த இடம். முக்தி தரும் 7 திருத்தலங்கள்ல ஒன்றானது, 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றானது. அதோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லப்படுற சிந்துவெளி நாகரிக தொல்லியல் தலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட இடம் பெற்றது இந்த தலம். அதுதான் துவாரகா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டீனு. துவாரகை பற்றிய பல அரிய தகவல்களை உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கட்ச் வளைகுடாவில் அமைந்துள்ள கோமதி ஆற்றின் வலது கரையில் துவாரகா நகரம் அமைஞ்சிருக்கு. இது அரபிக்கடலோடு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு. துவாரகை என்ற பெயரை கேட்டாலே நமக்கு நினைவுக்கு வர்றது 2 விஷயம். ஒன்று கிருஷ்ண பரமாத்மா, இன்னொன்று மகாபாரதம். மகாபாரதத்துலன்னு சொல்ல போனா இப்போ நம்மளால அறியப்படுற தார் பாலைவனம் அந்த காலத்துல துவாரகைக்கும் இந்திரபிரசத்திற்கும் இடையில தான் அமையப்பட்டிருக்குன்னு மகாபாரதம் நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஆட்சி காலத்தை தான் பொற்காலமாக இன்ன வர துவாரக மக்கள் கருதிட்டு இருக்காங்க. அங்க ஏழை பணக்காரன்ற பாகுபாடு இல்லாம செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாம மக்களோட மனதுல மகிழ்ச்சியும் உதட்டுல சிரிப்பும் தவழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. கிருஷ்ணர் தன்னோட சொந்த தாய்மாமனான கம்சனை மதுரால கொன்றதுக்கு பிறகு மன்னர் ஜாராசந்தாவுடைய தொடர் தாக்குதல் கிட்ட இருந்து தன்னுடைய பிரஜைகளை பாதுகாக்க மதுரால இருந்து வேற ஒரு இடத்துக்கு புலம்பெயரலான்னு முடிவெடுத்தாரு. சமுத்திர தேவர் கிட்ட இருந்து சுமார் 96 கிலோமீட்டர் நிலப்பரப்பு உள்ள ஒரு நகரத்தையே பெற்றுக்கொண்டார். அந்த நகரத்துல தேவ சிற்பியாக கருதப்படுற விஸ்வகர்மாவின் உதவியோட பொன்னால செய்யப்பட்ட மாளிகைகளும் வைர வைடூரியங்கள் பதித்த மாடங்களாலும் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டது அந்த நகரம். சுத்தி கடல்னால சூழப்பட்ட இந்த நகரம் ஒரு தீவாகத்தான் கருதப்பட்டது. 4 திசைகளிலும் ரைவதாக்கா, சுகாக்ஷா, வேணுமந்தா, லதவேஷ்தகான்ற மழையினாலையும் சித்திரபுஷ்பா, சதபத்ரா, கரவீரா, ரமணம், பவனம் போன்ற அழகிய தோட்டத்தால நிரப்பப்பட்டது இந்த பூபூமி. கிட்டத்தட்ட 90 மாளிகைகளை உள்ளடக்கிய இந்த நகரம் கிருஷ்ணபிரான் கொடுத்த வாக்கின் பேரில சமுத்திரத்தில் சங்கமிக்கப்பட்டது. மதுரால இருந்து பாதுகாப்புக்காக தன்னுடைய மொத்த பிரஜைகளையும் துவாரகாவுக்கு அழைத்து வந்த போது சமுத்திர தேவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். கிருஷ்ண பரமாத்மா, எப்பொழுது நான் என்னுடைய நிலப்பரப்பை மீண்டும் வாங்கிக் கொள்வதென்று. அதற்கு கண்ணன், எனது பூவுடல் என்று இந்த பூலோகத்தை விட்டு செல்கிறதோ, எனது ஆன்மா என்று வைகுண்டத்தை நோக்கி போகிறதோ, அன்று உனது நிலப்பரப்பை நீ மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம்னு கொடுத்த அந்த வாக்கின் பேர்ல தான் துவாரகா கடலால ஆட்கொள்ளப்பட்டது. அதுதான் துவாபர யுகத்தோடைய முடிவு. துவாபர யுகம் முடிந்த 125வது வருஷத்திலேயே கலியுகம் தொடங்கப்பட்டது. துவாரகால நடத்தப்பட்ட தொல்பொருள் ஆய்வின் பேரில கிருஷ்ணர் ஒரு கற்பனையான உருவத்தை விட மேலானவர்னும் அவருடைய புனைவுகள் ஒரு கட்டுரை கதையை விட அதிகம்னு சுட்டி காட்டப்படுது. 1963 ஹீராந்த் சாஸ்திரின்ற பிரபலமான தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் தன்னுடைய மொத்த குழுவோட கடலுக்கு அடியில நடத்தப்பட்ட ஆய்வின்படி அவங்களுக்கு பல மர்மங்கள் உடைக்கப்பட்டிருந்தது. பல கல் தூண்கள், நங்கூரங்கள், வயல்வெளிக்கான போக்குவரத்துகள், மாடங்கள், கற்சிற்பளுடைய மனதிலையும் புத்தியிலையும் அது சூழப்பட்டிருக்கு. யதா யதா ஹி தர்மஸ்ய க்லனிர் பவதி பாரத அப்யுத்தம் அதர்மஸ்ய ததாத்மனம் ஸ்ரீஜமயகம். எங்கெல்லாம் தர்மத்தை அதர்மம் ஆட்கொள்ளப்படுகிறதோ அப்பொழுது மீண்டும் இப்பூவுலகில் நான் அவதரிப்பேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவால பகவத்கீதை மூலம் நமக்கு சொல்லப்பட்ட இந்த அழகான கோட்ஸோட இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.